அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. அல் குர்ஆன் தமிழ் ஆடியோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வஜஅலல் ظுலுமாதி வன் நூர். ثم الذين كفروا بربهم يعدلون. வானங்களையும் பூமியையும் படைத்து இருள்களையும் ஒளியையும் ஏற்படுத்திய அல்லாஹுக்கே எல்லா புகழும். இதன் பிறகும் இறை மறுப்பாளர்கள் தமது இறைவனுக்கு படைப்பினங்களை சமமாக்குகின்றனர். هو الذي خلقكم من طين ثم قضى أجلا وأجل مسمى عنده ثم أنتم تمترون. அவனே களிமண்ணால் உங்களை படைத்தான், பிறகு வாழ்வுக்கான தவணையை நிர்ணயித்தான். மறுமைக்கான குறிப்பிட்ட மற்றொரு தவணையும் அவனிடம் உள்ளது, பின்னரும் நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள். وهو الله في السماوات وفي الأرض يعلم سركم وجهركم ويعلم ما تكسبون. வானங்களிலும் பூமியிலும் அவன்தான் அல்லாஹ். உங்கள் இரகசியத்தையும் வெளிப்படைத்தன்மையும் அவன் அறிகிறான், நீங்கள் செய்வதையும் அவன் அறிகிறான். وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين. தமது இறைவனின் சான்றுகளில் அவர்களிடம் எந்த சான்று வந்தாலும் அதை அவர்கள் புறக்கணிப்பவர்களாகவே இருந்தனர். فقد كذبوا بالحق لما جاءهم فسوف يأتيهم أنباء ما كانوا به يستهزئون. உண்மை அவர்களிடம் வந்தபோது அதை பொய்யென கூறினர். அவர்கள் எதை கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றிய செய்திகள் அவர்களிடம் வந்தே தீரும். ألم يروا كم أهلكنا من قبلهم من قرن مكناهم في الأرض ما لم نمكن لكم وأرسلنا السماء عليهم مدرارا وجعلنا الأنهار تجري من تحتهم فأهلكناهم بذنوبهم وأنشأنا من بعدهم قرنا آخرين. இவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையை நாம் அழித்திருக்கிறோம் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா? பூமியில் உங்களுக்கு செய்து தராத வசதிகளையெல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்தோம். அவர்கள் மீது தொடர் மழையை பொழிவித்து அவர்களின் கீழ் ஆறுகளை ஓடச் செய்தோம். அவர்களின் பாவச் செயல்களின் காரணமாக அவர்களை அழித்துவிட்டு அவர்களுக்கு பின் வேறொரு தலைமுறையை தோற்றுவித்தோம். وَلَوْ نَزَّلْنَا عَلَيْكَ كِتَابًا فِي قِرْطَاسٍ فَلَمَسُوهُ بِأَيْدِيهِمْ لَقَالَ الَّذِينَ كَفَرُوا إِنْ هَذَا إِلَّا سِحْرٌ مُبِينٌ. நபியே, ஏட்டில் எழுதப்பட்ட வேதத்தை உமக்கு நாம் அருளியிருந்து அதை தமது கைகளால் அவர்கள் தொட்டு பார்த்தாலும் இது பகிரங்கமான சூனியத்தை தவிர வேறில்லை என்றே இந்த இறைமறுப்பாளர்கள் கூறியிருப்பார்கள். وَقَالُوا لَوْلَا أُنْزِلَ عَلَيْهِ مَلَكٌ
ولو أنزلنا ملكا لقضي الأمر ثم لا ينظرون. இவருடன் ஒரு வானவர் இறக்கப்பட வேண்டாமா என அவர்கள் கேட்கின்றனர். அவ்வாறு நாம் ஒரு வானவரை இறக்கியிருந்தால் அவர்களின் காரியம் முடிக்கப்பட்டிருக்கும். பின்னர் அவர்கள் அவகாசம் அளிக்கப்பட மாட்டார்கள். وَلَوْ جَعَلْنَاهُ مَلَكًا لَجَعَلْنَاهُ رَجُلًا وَلَلَبَسْنَا عَلَيْهِمْ مَا يَلْبِسُونَ. தூதரான அவரை ஒரு வானவராக அனுப்பியிருந்தாலும் அவரையும் மனிதராகவே ஆக்கியிருப்போம். ஏற்கனவே அவர்கள் எதில் குழம்பினார்களோ அதே குழப்பத்தை இதிலும் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்போம். وَلَقَدِ اسْتُهْزِئَ بِرُسُلٍ مِّن قَبْلِكَ فَحَاقَ بِالَّذِينَ سَخِرُوا مِنْهُم مَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. நபியே, உமக்கு முன்னரும் தூதர்கள் கேலி செய்யப்பட்டனர். அத்தூதர்களை எதை கொண்டு அவர்கள் கேலி செய்தார்களோ அது அவர்களையே சூழ்ந்து கொண்டது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக.